ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக் ரிவ்யூன்னு சொல்லலாம். லேஸ் விசஸ் கோலோ, இந்த ரெண்டுல எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். எனக்கு 10 ரூபாய்க்கு லூஸ்ல வாங்குற கப்பக்கிழங்கு சிப்ஸ் தான் பிடிக்கும். லேஸ் வந்து ரெட் கலர் பிளேட், கோலோ வந்து ப்ளூ கலர் பிளேட். பல நாட்கள் யூஸ் பண்ணாத பிளேட், இதுக்காகவே கழுவி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறேன். இவ்வளவு மெனக்கெட்டு பண்றோம் இல்லையா, அதுக்காகவாது லைக் பண்ணி பாராட்டுங்க. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளக்க போயிடலாம். முதல்ல பிராண்ட் பார்த்துருவோமா. லேஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட், இந்த கோலோ வந்து நம்ம உள்ளூர் பிராண்டு. பிராண்டா முக்கியம், குவாலிட்டி, குவான்டிட்டி, டேஸ்ட், இதுதானே நமக்கு முக்கியம். அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லேஸை பிரிச்சுக்கலாம். குவான்டிட்டியை முதல்ல பார்த்துருவோமா. இல்ல எத்தனை கிராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல குவான்டிட்டியை பார்த்துருவோம். இதுல எத்தனை கிராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12.3 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7, சின்ன பீஸா இருக்கனால 8, ஓகே 9. மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 to 10 பீசஸ் இதுல இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து கோலோவை பிரிச்சுக்கலாம். இதுல வந்து எத்தனை கிராம் போட்டிருக்காங்க அப்படின்னா 11 கிராம் போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6, சின்ன பீஸ் ஆக்கனால 7. இதுல மொத்தம் 8 பீசஸ் இருக்குது. ஓகே, குவான்டிட்டி வைஸ் எது அதிகமா இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா இது அதிகமா இருக்கணும். இது 12.3 கிராம், இது வந்து 11 கிராம். எது அதிகமா இருக்கு அப்படின்னா, அஸ்யூஷுவலா லேஸ் தாங்க அதிகமா தெரியுது. உங்களுக்கு பார்த்த தெரியுதான்னு தெரியல, லேஸ் தான் அதிகமா தெரியுது. ஸோ குவான்டிட்டி வைஸ் லேஸுக்கு ஒரு பாயிண்ட். குவான்டிட்டி பார்த்தாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துருவோமா. லேஸ் எந்த ஃபிளேவர் அப்படின்னா இந்தியன் மேஜிக் மசாலா அப்படிங்கிற ஃபிளேவர். எப்பயும் போல அந்த ப்ளூ கலர் பாக்கெட் தான் அது. இந்தியன் மசாலான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிக்சர் ஆஃப் மசாலாஸா, அந்த ட்ரெடிஷ்னலான மசாலா ஃபிளேவர் வந்து இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கு. இப்போ கோலோவை பார்த்துருவோம். கோலோவில் என்ன ஃபிளேவர் அப்படின்னா மேஜிக் மசாலா அப்படிங்கிற ஃபிளேவர். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃபிளேவர் தான், அந்த இந்தியன் ட்ரெடிஷனல் மசாலா ஃபிளேவர். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேஸ் வந்து கொஞ்சம் காரம் கம்மியா இருக்குங்க. இதுல உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் இதுல அதிகமா இருக்குது. ஸோ அந்த அரோமா இதுல அதிகமா இருக்கிறதுனால கோலோவுக்கு நான் ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். டேஸ்ட் வைஸ் கோலோ. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மசாலா மிக்சர் பார்த்துருவோமா. லேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பீசஸ் வந்து ரொம்பவுமே மசாலா வந்து ப்ராப்பரா மிக்ஸ் ஆகாம அதிகமா மிக்ஸ் ஆயிருக்குது. இதை பார்க்கும்போதே புளிப்பா தெரியுதுங்க. ஆனா கோலோல பாத்தீங்க அப்படின்னா எந்த பீசஸா இருந்தாலும் அது வந்து ஒரு ஈக்குவலான மிக்சர்ல இருக்குது. ஸோ அந்த மிக்சிங் வந்து கோலோல கரெக்டா இருக்கனால கோலோவுக்கு அகைன் ஒரு பாயிண்ட். கலர் முக்கியமானது. எதுல நிறைய கலரா இருக்கு அப்படின்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், லேஸ்ல தான் அதிக கலர்ஃபுல்லா இருக்குது. ஆனா டேஸ்ட் வைஸ் காரமா பாத்தீங்கன்னா கோலோ அதிகமா இருக்காங்க. அது எப்படிப்பா, லேஸ் கலர் பொடி சேர்த்திருப்பாங்களோ சொல்ல முடியாது, யாருக்கு தெரியும்.
ஸோ கலர் கம்மியா இருக்கணும் இல்லையா பொதுவா. ஸோ கலர் இதுல கம்மியா இருக்கிறதுனால கோலோவுக்கு அகைன் 1 பாயிண்ட்டுங்க. திக்னஸை பார்த்துருவோமா? லேஸ் விசஸ் கோலோல திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான திக்னஸ் மாதிரி தெரிஞ்சாலும் லேஸ் வந்து திக்னஸ் கம்மியா இருக்காங்க, ரொம்பவுமே மெல்லிசா இருக்குது. பொதுவா சிப்ஸ் அப்படின்னாலே மெல்லிசா தான் இருக்கணும், அதனால லேஸுக்கு 1 பாயிண்ட். ஆயில் முக்கியமானது. எதுல ஆயில் கண்டென்ட்டா தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என் கண்டென்ட்டுக்கு பெருசா ஆயில்ங்கிறது பெருசா தெரியல. இருந்தாலும் கோலை வந்து கொஞ்சம் ட்ரையாவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆயில் கண்டென்ட் வந்து லேஸ்ல அதிகமா இருக்கிறதுனால கோலோவுக்கு அகைன் 1 பாயிண்ட். பாக்கெட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் ஆயில் கண்டென்ட் இதுல இருக்குன்ட்டு. பாக்கெட்டை பார்த்தாலும் ஒன்றும் தெரியலங்க. ஐ திங்க் பார்க்கும்போது எனக்கு லேஸ்ல தான் ஆயில் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. கோலோவுக்கு 1 பாயிண்ட். கிரன்ச்சினஸ் அப்படின்னு பார்க்குவோம், எதுல முருகலா இருக்கு அப்படிங்கிறது. மைக் ஆன்ல இருக்கா? ஓகே, எது முருகலா இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் சிப்ஸை பொறுத்த வரைக்கும். முருகல்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கோலோ வந்து முருகலா இருக்குதுங்க. சோ கோலோவுக்கு 1 பாயிண்ட். அகைன் இப்போ வேற என்ன எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா எதுல உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சால்ட்னஸ் வந்து இதுல அதிகமா இருக்குங்க கோலோல. ஸோ உப்பு வந்து லேஸ்ல கம்மியா இருக்கிறதுனால அளவான மிக்சர்ல இருக்கிறதுனால லேஸுக்கு 1 பாயிண்ட். மேபி கோலோல வந்து இது வந்து ஒரு ஃபிளேவரா கூட இருக்கலாம், பட் இது கொஞ்சம் உப்பா தெரியுது. இதுல கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் அளவா இருக்கிறதுனால சால்ட்னஸ் பாயிண்ட்ல லேஸுக்கு 1 பாயிண்ட். இப்போ லாஸ்ட்ல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுமே எது காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது 5 ரூபாய்க்கு பாக்கெட்டு, இதுவும் 5 ரூபாய் பாக்கெட்டு. இது ரெண்டுலையும் எது எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமா இருக்குங்க, 12.3 கிராம். இது வந்து 11 கிராம் போட்டிருக்காங்க கோலோல. 12 ரூபாய், 5 ரூபாய்க்கு 12 கிராம் கொடுக்கறதுனால இது கொஞ்சம் நிறையாவும் பீசஸ் இருக்கிறதுனால காஸ்ட் எஃபெக்டிவா பாத்தீங்க அப்படின்னா லேஸ் தான். லேஸுக்கு 1 பாயிண்ட். 10 ரூபாய்க்கு கப்பக்கிழங்கு சிப்ஸு 50 கிராமு காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ ஃபைனலா மேட்சோட எண்டுக்கு வந்தாச்சு. யார் அதிகமா பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால என்ன முடியல. போட்டுடலாம் யார் வின்னர் அப்படின்ட்டு முன்னாடி வீடியோல போட்டுடலாம். ஐ திங்க் ரெண்டுமே நல்லா இருக்கு. இது வந்து என்னோட கருத்து மட்டும்தான். இதை சாப்பிடுங்க, சாப்பிட வேணாம் அப்படின்லாம் ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. ஜஸ்ட் இது ஒரு கண்டென்ட்டுக்காக நான் எடுக்கிற வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்சு அவ்வளோதான். பாய்.